விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதோ இதோன்னு சொல்லிட்டு இன்னொரு 48 மணி நேரத்துல நம்ம ஜனநாயக கடமையை ஆற்ற போறோம். ஆமா. ஆனா ஒரு வருஷமாவே இந்த டாபிக் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகே தமிழ்நாடு தேர்தல் எப்போ வரப்போகுது அப்படின்னு பொதுமக்கள் மத்தியிலயும் ஒரு பேசுபொருளாச்சு. குறிப்பா அரசியல் கட்சிகள் அவங்க கூட்டணி விவகாரம், தொகுதி பங்கீடு, யார் வேட்பாளர், எல்லா பஞ்சாயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆமா. இப்ப தேர்தல்ல வந்து நம்ம என்று நெருங்கிட்டோம். போறோம். ஒரு வருஷமா நம்மளுமே நம்ம ஜூனியர் எழுதிக்கிட்டு இருந்தோம், வீட்டு நாட்காம் வந்து எழுதிக்கிட்டு இருந்தோம், இம்பர்ஃபெக்ட் ஷோல வந்து நம்ம பேசிக்கிட்டு ம். இருந்தோம், இன்டர்வியூஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம களத்துக்கும் வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஆமா. கடைசியா அந்த நாள் வரப்போகுது. ஆமா, அந்த நாள் வந்து வரப்போகுது. இத பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னா ஜூனியர் விகடன் டீம்ல இருந்து சுமார் 500க்கும் மேல ஆட்கள வந்து இறக்கி விட்டு ம். தமிழ்நாடு முழுக்க ஜியோ மேப்பிங் பண்ணி ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம்ல இருந்தும் நானும் சில சமயம் புண்ணியமூர்த்தியும் களத்துக்கு போய் 7000 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி ம். திருவள்ளூர்ல கன்னியாகுமரிக்கு வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஓகே. களத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இத பத்தி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஓகே. சும்மா ஒரு அவுட்லைனா நம்ம வந்து பேச போறோம். ஓகே. இப்ப நம்ம கூட செந்தில் கரிகாலன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். மக்கள் அறிந்த முகம் புண்ணியமூர்த்தி இருக்காரு. வணக்கம். பிரேம்குமார் இருக்காரு. எஸ். எல்லாரும் விகடன் டிவில நீங்க வந்து அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ம். நான் வந்து சிபி சக்கரவர்த்தி. உங்களுக்கு அறிமுகமே தேவையில்ல. அறிமுகமே தேவை. ஓகே, கலாய்க்காதீங்க, விட்டுருங்க. சரி, நீங்க எனக்கு பண்ணும்போது வந்துட்டு நாங்க பண்ண வேண்டாமா? எனக்கு சிபி புண்ணியமூர்த்தி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் அதுக்கு நினைக்கிறேன். முன்னாடி என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்கோம்னா அது காரணம் அவுட் ஸ்டேஷன் டீம் யா, தான். நிச்சயமா. அவங்களோட கோஆர்டினேஷன் இல்லாம நிச்சயமா அது வந்து சாத்தியமாயிருக்காது. ஆமா. காரணம் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து போறப்ப அங்க இருக்க அவுட் ஸ்டேஷன் டீம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இங்க இருந்து அவுட் ஸ்டேஷன் ஹெட் பாலமுருகன் சாரும் நிறைய விஷயம் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணாரு. ம். இந்த 2 சர்வேக்கும் ஆமா. ஒரு மூல காரணம் பெரிய எஃபோர்ட்ங்கிறதே சொல்லலாம். அவுட் நீங்க ஸ்டேஷன் சொன்ன மாதிரியே டீம்ங்கிறது. களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன் சர்வேல வந்து கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான தன்னார்வலர்கள் களத்துல இருந்தாங்க. அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய முதன்மையான பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் டீமோட தான். ஸோ அவர்களுக்கு நிச்சயமா ஒரு நன்றி. கேட்கணும்னு சொன்னீங்களே. ஆமா. எனக்கு வந்து நாங்க வந்து இங்க ஜூனியர் விகடன் சர்வேய ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள இங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க இப்ப வந்து ஆன் ரோட் ஐபிஎஸ் ஆன் ரோட்னு 2 பேரும் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு அந்த களத்துல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா? அவர்தான் ரொம்ப நாள் போனாரு. இப்ப ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே சிரமத்த முதல்ல சொல்லிருங்க. இவ்வளவு வெயில்லையும் என்ன சிரமம் அப்படின்னா, என்னதான் காலையில சீக்கிரம் ஆரம்பிச்சு ஒரு 12 மணிக்கு வந்துட்டு திருப்பி 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா கூட அந்த 40 நாள் அது பண்ணவே முடியல. எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 2 மணி 3 மணி ஆயிடும். வந்து 1 மணி நேரம் இருக்கு. சில நாள்லாம் அதுவுமே அமைஞ்சது. ம். பல நாட்கள் அதுவுமே வந்து அமையல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமா போனது. ம். போய் ஹோட்டல்ல ரூம் போறது ஒரு பெரிய விவகாரம். புண்ணியமூர்த்தி வந்து தெரிஞ்சிருக்கும். நடைமுறை சிக்கல் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். ஆமா. வித்தியாசமான அத வந்து தேர்தல், ஃபீல்டுல வந்து உணர முடிஞ்சது. வித்தியாசமான அனுபவம். அத வந்து மறக்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பல பகுதிகள் அப்பப்ப போயிருப்போம். அட்ட ஸ்ட்ரெச்ல போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அதுவும் மக்கள் மனநிலை அறியறதுக்காக போறது இருக்குல்ல. அது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமா தான் நான் விஷயம். நினைக்கிறேன். அது எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். நிச்சயமா. நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துச்சு. இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியாது. அப்பப்ப ஒண்ணு ரெண்டு சொல்லுவாப்புல. கேட்டுங்க. ஆமா. சமூக நீதின்னு பேசினால் கூட ம். எல்லாரும் என்னதான் பேசினா கூட ஜெயிக்கணுங்கிறதுக்காக பல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க ம். பல கட்சிகள். அதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா காலகாலமா இருக்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான். ம். சமூக வாக்குகள் ம். எந்த இடத்துல யாரை நிப்பாட்டினா நமக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கறதான் எல்லா கட்சியிலுமே ஸ்ட்ராட்டஜியா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இல்ல புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், அதை வச்சுதான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ம். வந்து என்னதான் ஜாதியை ஒழிப்போம் அதுன்னா கூட அந்த மைண்ட்ல இன்னும் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அதை வந்து பாக்குறாங்க. டிவிக்கு கூட சமூக இயக்கங்கள் வந்து இப்ப ஆதரவு கொடுக்குறாங்க. நேரடியா மேடை போட்டு ஆமா. பேசுறாங்க. நம்ம சமூகம் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுறத பார்க்க முடியுது. சரி, முதல்ல அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வேட்பாளர்கள் வந்து இப்ப வாக்கு சேகரிச்சுலாம் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. ஆமா. ஒரு நாளை மறுநாள் தேர்தல். வேட்பாளர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் எந்த சமுதாயத்தில் யார் போயிட்டு அவங்க தான் வேட்பாளர் நிப்படிறாங்க. அந்த கட்சி இந்த கட்சியில எல்லா கட்சியுமே ம். அது எப்படி பிரியுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். குறிப்பா வந்து பாக்குறப்ப நான் வந்து கேஸ்ட மட்டும் சொல்லல, ஒரு அமைப்பாவும் நான் வந்து சொல்றேன். ம். ஒரு அமைப்புல இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அதை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஓகே. பட் இப்ப நம்ம பல பகுதிகளில் வந்து போறப்ப அதையுமே உடையுதுங்கிறத இந்த தேர்தல் வந்து பார்க்க முடியுது. ராமேஸ்வரம் போயிருந்தேன். ராமேஸ்வரத்துல அடிக்கடி இந்த இலங்கை கடற்படை வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போயிருவாங்க. படகுல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ம். அதை வந்து பேச்சுவார்த்தைக்கு போறவர் யாருன்னா முக்கியமான மீனவர் சேசுராஜ் அப்படிங்கிறவர் தான். ஓகே. கிட்டத்தட்ட 30 வருஷமா இதே வேலையை வந்து பண்ணிட்டு ஓகே. இருக்காரு. ஓகே. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். வீடியோ டிவில வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா சுமார் ஒரு 20,000 வாக்கு 30,000 வாக்குங்கிறது அப்படியே விழுகும். ம். ஓகே. அதனால எங்க ஆதரவுங்கிறது எல்லா கட்சிக்கும் முக்கியமா இருந்துச்சு. ம். இப்ப அதுவே லைட்டா
அடி வாங்குற மாதிரி இருக்கு, கிளாஸ் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து போனாரு. இது வந்து குறிப்பா சொல்றேன், ஏன்னா அவங்களோட முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வாக்களிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இவ்வளவு தூரம். அதுவே உடையுதுங்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல என்னால வந்து அதை உணர முடிஞ்சது. நானுமே ஒருத்தர்ட்ட பேசினேன். நீங்க எங்க சொல்லுங்க. இதுல வந்து எல்லா டைமும் கூட்டம் போட்டு மொத்தமா வந்து இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி அதுல நம்பிக்கை இல்லாம சத்தியமெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல அப்படி சத்தியம் வாங்கி இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஆல்ரெடி ஏற்கனவே ஓட்டு போடணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கல்ல. அதுல வந்து உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்தியம் வாங்கியிருக்காங்க. அது என்ன கட்சிலாம் சொல்ல வேணாம். அப்படி சத்தியம் அது வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா தெரியும் மக்களுக்கே. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் சமூக வாக்குகளுங்கிறது எப்படி எல்லாம் உடையுது இந்த தேர்தல்ல? இல்ல பொதுவாவே வந்து 2 டைப்ல வந்து சமூக வாக்குகள் அப்படிங்கிறது விழுகும். ஒண்ணு என்னன்னா, நம்மளோட ஜாதிக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆதிக்க ஜாதி, இல்லைன்னா நம்மளோட ஜாதியில ஒருத்தர் நிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஓட்டு போடுற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது வந்து நீங்க வட தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் இருக்கும், கொங்குல ஒரு மாதிரி இருக்கும், தென் தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஸோ அப்படி தன்னோட சமூகத்துக்கு ஓட்டு போடுற ஒரு ஒரு பிரிவினர் இருப்பாங்க. இன்னொன்னு, ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு இடத்துல நிக்குதுன்னா, மத்த சின்ன சின்ன சமூகங்கள்லாம் அவங்களுக்கு எதிரா ஆர்கனைஸ் ஆவாங்க. அவங்களுக்கு எதிரா எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்ப 2 ஜாதியில 2 கட்சியில இப்ப முக்கியமான 2 கட்சி இருக்குன்னா 2 கட்சியிலுமே அதே சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்னா 2 கட்சி தலைமையில எந்த இதுல ஆதிக்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத யோசிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாமகலே ஒரு வன்னியர் நிக்கிறாரு, திமுகல ஒரு வன்னியர் நிக்கிறாருன்னா இந்த சாதி விஷயங்களை ஆதரிக்காத ஆட்கள் வந்து அந்த திமுகல இருக்கிற வன்னியருக்கு ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நீங்க பறையர் சமூகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க அதிமுகவுக்கு வந்து அப்படி போடுற மாதிரி இருக்கும். சோ ஒண்ணு தன் சமூகத்துக்காக ஓட்டு போடுறது, 2வது வந்து ஒரு சமூகம் ஆதிக்கம் பண்ணிடுவாங்க, மத்த எல்லாரும் போட்டு போடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல, இப்ப பொதுவா சொல்லுவாங்க, இப்போ மயிலாடுதுறை தொகுதி இருக்குன்னா அதுல 2 பேரும் வன்னியரா நிற்கும் போது மட்டும்தான் ஒரு வன்னியர் ஜெயிப்பாங்க. ஒரு வன்னியர் ஒரு நான் வன்னியர் நிற்கும் போது அந்த நான் வன்னியருக்கு தான் மத்த சமூகங்கள்லாம் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது பொதுவான ஒரு நடைமுறை. ஆனா இது எங்க பெருசா உடையும்னா நடிகர்கள் பிரபலங்கள் வரும்போது அது சுக்குநூறா இப்போ உடைஞ்சிரும். அந்த ஃபேக்டர் இருக்கிறத பார்க்க ஆமா முடியுது. எல்லாமே வந்து எல்லா அந்த சமூக கட்டமைப்புல இருந்தும் பல பேர் உடைஞ்சு வெளில வர்றாங்க ஆமா அது என்னன்னா, அப்படிங்கிறது. அது பொதுவாவே வந்து நீங்க நடிகர்கள் இப்ப வந்திருக்காரு விஜய் அப்படிங்கறத தாண்டி பொதுவாவே ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாலே நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாநிலங்கள்ல திரையரங்குகள் அதிகமா இருக்கோ அங்கதான் குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல சினிமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மறுமலர்ச்சியை சமூகங்களுக்கு இடையில அதுல இருக்கிற அந்த ஒரு ஒரு இறுக்கத்தை வந்து தளர்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உதாரணம் இருக்குல்ல, தியேட்டர் வந்தப்பதான் முத தன் பக்கத்துல உட்காந்துருக்க என்ன சாதின்னு பார்க்காம உட்கார்ந்து இருந்த ஒரு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. பஸ்ல கூட பாத்துருவாங்க, நீ இந்த ஊரா அந்த ஊரா ஏதோ ஒண்ணு தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சினிமா பிரபலங்களுக்குமே. இப்ப நீங்க சினிமா பிரபலங்களை தன்னோட சாதி அடையாளமா கொண்டு போறது வேற. ஆனா சினிமா பிரபலங்களை பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு அது தோணாது. அவங்களோட திறமை, அவங்களோட இந்த விஷயங்கள் தான் தோணும். அது வந்து அந்த பெருவாய்ப்பு விஜய்க்குமே வந்து வாச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து செந்தில் அவருடைய பாயிண்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். மாஸ் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இல்லை ஒரு பர்டிகுலர் ஊர் இல்லை பர்டிகுலர் பகுதிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சர்வே முடிவுலையும் கிட்டத்தட்ட அதுதான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நம்மளுடைய சர்வே முடிவில் 33% வாக்குகள் வரும்னு சொல்கிறோம், அதிமுகவுக்கு 31% வாக்குகள் வரும்னு சொல்கிறோம், டிவிகேக்கு 24%. இப்போ இதுலேயே அதிமுகவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் அந்த சதவீதம் 40 தாண்டுது. அதே நேரத்துல சென்னை மண்டலத்துல பாத்தீங்கன்னா அது வந்துட்டு 20 சம்திங்கா குறைஞ்சிடுது. ஆனா அதே நேரத்துல விஜய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 20ல இருந்து 24 அப்படிங்கிறது எல்லா மண்டலங்கள்லயும் சராசரியா பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாஸ் ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் வந்து பெருசா இருக்கு. ஸோ அந்த சமூக ரீதியான வாக்குகள்ல வந்துகிட்டு நிச்சயமா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உணர முடியுது. ஆமா, பல கட்சிகள் அதை வச்சுதான் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாங்க. ஆமா அதுக்கே வந்து லைட்டா ஓட்டை போற மாதிரி வேலைகள்லாம் டிவிக்கே மாற்றத்தை பண்ணிருக்கு. விரும்புறவங்க, ஆமா ஒரு ஆசிலேஷன்ல இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இப்ப டிவிக்கு ஒரு சாய்ஸா நினைக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க சமமான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் அது பகுதியில மாறுது மாறுபடுது. அப்படிங்கறதே இதுல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க ஆமா, முடியும். இப்ப அவர் சொன்ன மாதிரிதான் நம்மளோட இம்பர்ஃபெக்ட் சர்வேலும் அப்படிதான் வந்துச்சு. நம்ம ம். ஆக்சுவலி 6 மண்டலமா பிரிச்சுதான் நம்ம வந்து போயிருந்தோம். ம். அதுல மேற்கு மண்டலத்துல தான் ஏடிஎம்கே ஆதரவு நிறைய இருந்துச்சு. ம். இதே டெல்டாலலாம் டிஎம்கே ஏடிஎம்கே பார்க்கவே முடியல. கேட்கவே முடியல. முடியல. ஏடிஎம்கேங்கிறத கூட வந்து கேட்க முடியல. சவுத்துலயும் அப்படிதான். சவுத்துல டிஎம்கே நிறைய கேட்க முடியுது, ம். அங்க ஏடிஎம்கே வந்து கிடையாது. கேட்க இதே வந்து மேற்குல பாக்குறப்ப டிஎம்கே வந்து அங்க பெருசா கேட்க முடியல, ஏடிஎம்கே வந்து கேட்க முடியுது. ஓகே. பட் எல்லா இடங்கள்லயுமே டிவிகேங்கிறது கேட்க முடிஞ்சது. ம். நம்ம வந்து சப்போர்ட்டாலாம் பேச கிடையாது, என்ன கலை உண்மையோ அதை தான் வந்து பேசுறோம். ஒரு இல்ல கட்சிக்கு எந்த சப்போர்ட் அளவுக்கு பண்ணி ஆதரவு இருக்குன்னு தெரியல. பட் ஆனா அந்த அந்த கட்சியினுடைய பேர் வந்து அதிக அளவுல அங்க ஆமா, இருக்கு. நம்ம இங்க சர்வே reach எடுத்து தான் நம்ம சொல்றோம். ஒரு கட்சிக்கு ஆதரவோ எதிர்ப்போ சொல்லி நமக்கு ஒண்ணுமே இல்ல. எது உண்மையோ அதை நம்ம வந்து ஆமா. சொல்றோம். அடுத்து குறிப்பா பெண்கள் வாக்குங்கிறது இப்ப சமுதாய ரீதியா நம்ம வந்து பேசணும். பெண்கள் வாக்கு
எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல கட்சிகளும் பல திட்டங்கள் வந்து அறிவிச்சாங்க. ஆமா. 2020 அதனாலதான் இப்ப விஜய் கோலமெல்லாம் போட சொல்லியிருக்காரா பெண்கள் வாக்கு? 2021ல பெண்களுக்கு தான் பல கட்சியில வாக்குறுதி கொடுத்தாங்க. குறிப்பா வந்து கட்டணமில்லா பேருந்து நாங்க கொடுப்போம், அதே மாதிரி 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்லாம் சொன்னா அதுவும் நடைமுறைப்படுத்திருக்கு திமுக அரசு. அது காலதாமதம் ஏற்பட்டுச்சு எது சொன்னா கூட இப்ப நடைமுறையில தான் வந்து வந்துருச்சு. இருக்கு. இப்ப பல கட்சியில தான் சொல்றாங்க 2000 வரைக்கும் போயிருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்ல சாத்தியமில்லைன்னு வந்து சொன்னாரு. இப்ப திருப்பி திமுக கொடுக்க போறோம்லாம் வந்து சொல்றாங்க. விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பெண்கள் வாக்குகளை குறி வச்சு நாம் தமிழர் சீமான் கிட்டத்தட்ட 50% இடஒதுக்கீடே கொடுத்துறாரு. கொடுத்திருக்காரு. நாடாளுமன்ற ஆமா. நிறைவேறதோ இல்லையோ 33% 50% கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பெண்களை மையப்படுத்தி பெண்கள் வாக்குற கவர்றதுக்காக பல விஷயங்கள் வந்து பண்றாங்க. அந்த வாக்கு எப்படி எல்லாம் உடைய போகுதுங்கிறதையும் கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்து பார்க்க முடிஞ்சது நம்மனால. ஓகே. அதுவுமே தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆவரேஜா தான் வந்து இருக்கு. இது குறிப்பா நம்ம வந்து சொல்லுவோம், இளம் பெண்கள்லாம் விஜய் வந்து வாக்களிப்பாங்க, இதே வயசானவங்கன்னா வந்து திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு. ஆமா. அதுவுமே களத்துல Mixed-ஆ தான் பெரும்பாலும் இருக்கு. வந்து mixed-ஆ மிக்சடா இருக்கு. இருந்தது வந்து Mixed-ஆ தான் இருக்கு. பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்க 40-50 பாட்டி எல்லாம் சொன்னீங்களா நீங்க, அவங்க விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு சொல்றதையும் கேட்க முடியுது. ஆமா, மிக்ஸ்டா தான் இருக்கிறாங்க. அந்த பாட்டியை சொல்றப்ப கடலூர்ல போனப்போ ஒரு கிராமம், அந்த கிராமத்துல நம்ம ஆக்சுவலி சர்வே எப்படி எடுப்போம்னா ஆண்கள் எவ்வளவு எடுக்கணும், பெண்கள் எவ்வளவு எடுக்கணும், கிராமத்துல எவ்வளவு எடுக்கணும், நகரத்துல எவ்வளவு எடுக்கணும், புதிய வாக்காளர் எவ்வளவு எடுக்கணும், நம்ம ரேஷியோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து போவோம். கிராமத்துல வந்து போறப்ப வயல்ல வந்து நிறைய பாட்டிகள் வந்து களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. களை எடுத்துட்டு இருக்க பாட்டிக்கிட்ட ஒரு 45 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம களத்துல இறங்கி வயல்ல இறங்கி சேத்துல வந்து நடந்து போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறப்ப தங்க விலையை குறைக்க சொல்லுங்க ஸ்டாலின் சொல்லி அப்படின்னாங்க. அது வந்து நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய கோரிக்கைகளை தான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, காலையில 9 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் பிரேக்கே இல்லாம நாங்க உச்சி வெயில்ல வந்து களை எடுக்கணும். 3 மாசம் தான் எங்களுக்கு வேலை. ஆனா என் பசங்களுக்கு வந்து படிக்க வச்சிருவோம், வேலை இல்லாம வீட்டுல சும்மா தான் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. சரி, நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு நம்ம கேட்டோம். என்னோட முன்முடிவு நமக்கு என்னவா இருக்கும், வயசான பாட்டி 60 வயசு பாட்டி திராவிட கட்சிகள் தான் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல. அங்க பாக்குறப்ப விசை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கட்சி பேரோ கட்சியோடைய சின்னமோ வேட்பாளரோ தெரியல. விஜய்ங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. திருப்பி 2-3 பேர்ட்ட கேட்டேன் என்ன சின்னம்னு கேட்டேன், தெரியல. ஒரு பாட்டி பின்னாடி சொல்லு, பிகில்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப திருச்சியில நிறைய காலேஜ் பல பேரு நான் கேட்டேங்க, நீங்க விஜய்னு சொல்லிட்டாரு அப்படின்னீங்க. பல பேருக்கு வந்து கருணாநிதினே சொல்றாங்க. இப்ப ஸ்டாலின் பேரே தெரியல, கருணாநிதிக்கு தான் ஓட்டு, ஜெயலலிதாக்கு ஓட்டு, அம்மாக்கு ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கலைஞர் மகனுக்கு ஏன் ஓட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல கூட விவரம் இருக்கு, கலைஞர் மகனுக்குன்னு. சில பேர் கருணாநிதி ஓட்டு அப்படின்றாங்க. இப்ப அந்த பாட்டி நான் சொன்னே, திருச்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருச்சியில ஒரு காலேஜ் முன்னாடி நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, கல்லூரி மாணவிகள் யாருக்கு அதோட போகிறப்ப அங்க வந்து திமுக வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம முன்முடிவுகள் எல்லாமே களத்துல பாக்குறப்ப அதெல்லாம் தகர்றத வந்து பார்க்க முடியுது. பெண்கள் வாக்குங்கிறது ஆனா இப்ப சொன்ன அதேதான், ஒரு மாஸ் மென்டாலிட்டியில விஜய்க்கு ஆதரவு இருக்கு. அதே மாதிரி இந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுனால திமுகவும் பெரிய அளவு ஆதரவு இருக்கு. ஆனா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெண்கள் வாக்குங்கிறது அதிமுக தான் போய்கிட்டு இருந்தது. அது உடஞ்சிருக்குங்கிறது தெள்ளத்திலேயே பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது அதிமுகல இருந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஏன்னா இப்ப வந்து இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இந்த ரெண்டுமே வந்து ஓரளவு கிரவுண்ட்ல வந்து ஃபேக்டரா இருக்கு. அதை தாண்டி இருக்கவங்க எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கிறவங்க, அதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க விஜய் வந்து ஆதரிக்கிறத பார்க்க முடியும். ஆனா பெரும்பாலும் பெண்கள் வந்து அதிமுகன்னு சொல்லி மற்ற இடங்களை கேள்விப்படல. இப்போ வந்து கொங்கு மண்டலங்கள்ல இருக்குது, மற்ற டெல்டா மற்ற மாவட்டங்கள்ல பெருசா பார்க்க முடியல. அதிமுகங்கிறது பெண்கள் சொல்லல. கன்னியாகுமரி நம்ம போயிருக்கோம், மேற்குல மட்டும்தான் பெண்கள் வந்து அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதுல இன்னொன்னு அது மாதிரி அதை பத்தி கேட்கும்போது என்ன சொன்னா, அதிமுக ஓட்டர்ஸ் எல்லாம் சைலண்ட் ஓட்டர்ஸ், அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்ப அது திமுக வாக்கு சைலண்ட் ஓட்டுறா இல்ல டிவிகள் இருக்க மாட்டாங்களா, நாம் தமிழர் இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா பெரும்பாலும் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏன் ரகசியமா தான் ஓட்டு போடுறோமா அப்படி தெரியல. ஆனா சொன்னாங்க அந்த கருத்தை வந்து பல இடங்கள்ல. என்னங்க அதிமுக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களா? இல்ல சொல்ல மாட்டாங்க, அதிமுக சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, பெண்கள் வாக்கு எப்படி எல்லாம் பிரிஞ்சு? எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும். ஏன் எல்லா கட்சிகளும் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, தமிழ்நாட்டுல பெண்கள் ஓட்டு அதிகம், முதல் பாயிண்ட். அதுல அவங்கள கவர் பண்ணிட்டாலே நம்ம பெரும்பாலும் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு ஸ்டெப் போயிடலாம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமான
முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு செந்தில்னு சொல்லி நீங்களும் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட அரசாங்கம் அமைந்து இருக்கிறப்போ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாகத்தான் வந்து அவங்களுடைய ஆதரவுங்கிறது இருக்குது. நான் இதனால பலன் அடைஞ்சிருக்கேன், எனக்கு இதனால இந்த இது கிடைச்சிருக்கு, இதை வேற யார் கொடுத்தா, எனக்கு திமுக தான் கொடுத்துச்சு, அதிமுக தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் மூலமாட்டு அந்த கட்சிக்கு கூட அவங்க பெண்கள் ஈஸியா கனெக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா டிவிகே பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு சொன்ன பெண்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட சரி டிவிகே கொடுத்திருக்க பெண்களுக்கான வாக்குறுதிகள் பத்தி கேட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள், இளம் பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா தெரியல. ஆனா அவங்க எல்லாட்டையுமே வேறொரு கனெக்ஷன் இருந்துச்சு. எங்க அண்ணன், எங்க பையன், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை எமோஷனல் எமோஷனல் சென்டிமெண்டா கனெக்ஷன் வந்து வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவு அதாவது பெர்சன்டேஜா நான் இது அதிகம் அப்படிலாம் நான் சொல்லல. பட் என்னுடைய அளவு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் இப்படி இருக்குது. திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலையும் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துகிட்டு அவங்களுடைய திட்டம் சார்ந்த ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. ஆனா விஜய் முதல் தேர்தலை சந்திக்கிறதுனால அவங்களுக்கு அந்த திட்டமோ இல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு கூட அவங்களுக்கு தெரிய தேவையில்லை. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், அந்த பாண்டிங் அவங்களுக்கு ஆமா, பல இருக்குது. பேர்ட்ட எதுக்காக விஜய் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது, விஜய் விஜய் அப்படின்னு அப்படிங்கிறாங்க. சொல்றத ஆமா. பார்க்க முடிஞ்சுது. இப்ப அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்னீங்க சமூக வாக்குகள், ம். அப்புறம் பெண்கள் வாக்குகள் வழக்கமா பாக்குறது தான். செந்தில் ப்ரோ, குழந்தைகள் வாக்குகள்னு ஏதாவது இருக்கா இந்த முறை? இரு. ஆமா, கண்டிப்பா ஏன்னா இருக்கு. விஜய் வந்து குழந்தைகள் வாக்குகள் தான் இல்ல, டார்கெட் நாங்க பண்றாருன்னு நினைக்கிறேன். அதை இந்த வாட்டி ஜூனியர் விகடன் சர்வேலையுமே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சமூக வாக்கு வங்கிகள் மாதிரி இந்த வாட்டி வந்து குடும்ப வாக்கு வங்கின்னு ஒண்ணு புதுசா உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். குடும்ப வாக்கு அதான் நீங்க அப்படி மொத்தமா சொல்லிருக்கீங்க. நான் வந்து குழந்தைகள் வாக்கு அது நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தை இது விஜய்க்கு இருக்கிற ஆதரவெல்லாம் வந்து ஓட்டே மாறாது, அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற வயசே இல்லைன்னு. ஆனா அவங்கள வச்சு குடும்பத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்திருக்கும்னு இல்ல தோணுது. நிறையவே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா நம்ம நாமக்கல்ல வந்து எடுக்க போயிருந்தோம். நாமக்கல் எடுக்க போனா வயசான பாட்டி, அவங்களுமே தான் 65 வயசு. ஓகே, இந்த பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு இதேதான் முன்முடிவோட தானே நம்ம சில பேரை அணுகிற மாதிரி இருக்கும். ஆமா. சில பேர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ம், ம். அணுகிறப்ப என் பேரண்ட்டை கேளு அப்படின்னாங்க. அந்த பையனுக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி தான் அந்த பையன் வந்து படிப்பான். இந்த பையன் என்ன சொல்ல போறான்னு நமக்கு தெரியும். இந்த கூட சரி பாட்டி கேட்க சொல்றாங்கன்னு கேட்டேன். அந்த பையன் வந்து விசை அப்படின்னு வந்து அந்த பையனை வந்து சொன்னா உடனே இந்த பையன் சொல்றதுக்காக நீங்க வாக்களிக்க போறீங்கிறப்ப என் பேராசோட நிறைவேற்றலன்னா எப்படி அடுத்த தேர்தல் இருப்புன்னு இருக்க மாட்டேனோ அந்த ஆசையை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு வந்து அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. சைதாப்பேட்டையில ஒரு ஒரு கிட்டோட ஒரு அப்பா இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் வந்து ஒரு கட்சியை பத்தி சொல்றாரு. திராவிட கட்சியில ஒரு கட்சி சொல்றாரு. இவங்க உடனே எப்பா விஜய் சொல்லுப்பா, விஜய் சொல்லுப்பா அப்படின்னா, டேய் உனக்கு என்ன தெரியும், மண்டையில போடு, விஜய் என்ன கட்சினா அவனுக்கு சொல்ல தெரியல, மண்டையிலே தட்டி சவனேன்றா வா உன் அம்மாட்ட சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சது. அதான் ஸோ அவங்க ஒரு முடிவு எடுத்தாலும் கூட இவங்க வந்து ஒரு ஆர்வத்துல குழந்தைகள் சொல்றத இருக்காங்க. பார்க்க முடியுது. இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ல பேசிட்டு இருந்தப்ப என்கிட்ட சொன்னாரு. ஒரு கட்சி நிர்வாகியா அவரு. கட்சி ஒரு முக்கியமான கட்சியோட நிர்வாகியா இருக்காரு அவரு. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில அந்த ஜேர்னலிஸ்ட்ல பேசுறப்ப நான் வந்து டிவிக்கு தான் வாக்களிக்க போறேன்னு இவரு சொல்லியிருக்காங்க. என்னங்க நீங்க அந்த கட்சி நிர்வாகியா இருக்கீங்க, டிவிக்கு வாக்களிக்க போறேன்னு கேட்டிருக்காரு. ம். ரொம்ப இக்கட்டான தருணத்துல என்னுடைய பொண்ணு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதுல 2 விஷயம் சொல்றாங்க அவங்க. ம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அடுத்த டைம் பொண்ணுகிட்ட நான் மாத்தி வாக்களிச்சுட்டு சொல்றப்ப கொஞ்சம் கில்ட்டா இருக்கும். உனக்கு சத்தியம் வேற பண்றது ஆயிடுச்சு என்ன பண்றது? ஐயையோ. ப்ரோ இந்த இந்த அளவுக்கு வந்து ஃபேக்டர்லாம் வந்து எப்படி ப்ரோ இருக்கு. ஒர்க் ஆகும்? இப்ப என்ன குழந்தைகள் சொல்றதெல்லாம் வந்து பெரியவர்கள் கேட்டுருவாங்க. ஒரு சில பேர் இப்ப சொல்ற மாதிரி எக்ஸம்ஷன்லாம் இருக்கலாம். அது எந்த அளவு தாக்கத்தை இல்ல ஏற்படுத்தும்? பொதுவா நீங்க அந்த ஓட்டு போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலங்காலமா நம்ம எடுத்துட்டோம்னாலே, ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொல்லி எங்க அப்பா வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, என் வீட்டுக்காரர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, அதனால நாங்க ஓட்டு போடுறோம். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம திராவிட இயக்கங்கள் இந்த அது அந்த அந்த காங்கிரஸ்க்கு அடுத்த காலகட்டமே இது மாறி இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் இண்டிவிஜுவலா ஓட்டு போறோம். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் ஒரு குடும்பத்திலே நான் இந்த கட்சி, என் ஒய்ஃப் இந்த கட்சி, என் புள்ள இந்த மாரியான ஒரு காலகட்டம்லாம் வளர்ந்துச்சு. இன்னொன்னு எவ்வளோ ஆதிக்கம் இருக்க குடும்பங்கள்ல கூட ஓட்டு போடுறதுல பெருசா தலையீடு இருக்கும் சில இடங்கள்ல. ஆனா பெருசா இருக்காது அப்படிங்கிறத தான் பார்த்திருக்கோம். எப்படி முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஓட்டு இந்த இதுக்கு போடுங்க, ஒய்ஃப் எதுக்கு போடுங்கன்னு சொன்னாங்களோ, அது அப்படியே தலைகீழ போய் இன்னைக்கு வந்து பேரங்க வந்து தாத்தாக்களையும், அம்மாக்களையும் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற சொல்ற மாரியான ஒரு சூழல் தான் மாறி இருக்கு. சொல்றாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. அது ஒர்க் ஆகுமா அது? இல்ல அது அதுக்காக இதுல போடுவாங்களா? ஒர்க் ஆகும் ஆகல அப்படிங்கறத தாண்டி பொதுவா அதை அவங்க எப்படி பார்க்கணும்ன்றது நம்ம சொல்லணும்னா அவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க, அவங்களோட ஒரு எமோஷன் ஒரு பாண்டிங்க சொல்றாங்க. ஆனா பொதுவா ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட எதிர்காலத்தை, நம்மளோட தலையெழுத்தை, நம்மளோட அடுத்த 5 வருஷத்தோட நம்மளோட வளர்ச்சியை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முடிவு எடுக்கிறது. இப்போ வந்து நீங்க அதே குழந்தை வந்து நீங்க வந்து ஒரு நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளோட விருப்பமா இருக்கும், பேரண்ட்ஸோட விருப்பம். போய் படிக்கணும். குழந்தை வந்து நான் ஃபுல்லா விளையாட தான் போறேன், என்னை ஃபுல்லா விளையாட தான் விடணும்னா அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் நீங்க வந்து ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம்.
இதுல யாரும் அதை அப்படியே புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. விஜய் என்ன திட்டங்களை சொல்றாரு, அவர் வந்து என்ன விஷயங்களை சொல்றாரு, மாற்றத்தை விரும்புற மக்கள் இருக்காங்க. சோ அவர் சொல்ற மாற்றங்கள் சாத்தியமா, அவர் நல்ல விஷயங்களை பேசுறாரா, இங்க இருக்கிற கட்சிகள் எப்படின்னு அதை ஒப்பிட்டு பார்த்து ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டா அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுல ஏற்பு இருந்துச்சுன்னா அவங்க அதை போடலாம். செய்யலாம் ஏன்னா அப்படிங்கிறது முற்றிலுமே அதை நிராகரிக்கணும்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவுமே எனக்கு இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் குழந்தைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப விஜயமே தான் வந்து சொன்னாரு, உங்க அம்மா அப்பா கிட்ட போய் போடுங்கன்னு அந்த நச்சரிங்கன்றதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா இந்த பசங்க எல்லாமே இப்ப அரசியல்ல கொஞ்சம் ஈடுபாடு காமிக்கிறாங்கல்ல. ஆமா, உள்ள வந்திருக்காங்க. இன்னொன்னு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சமுதாயமா உருவாயிடுங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. இருக்கு. நிச்சயமா. காரணம் இப்ப அது வந்து சரியோ தப்போங்கிறது காலம்தான் வந்து தீர்மானிக்கும். நிச்சயமா. ஆனா இதுல படிக்க கேட்க கேட்க நிறைய விஷயங்கள் பார்க்க யார் சரி யார் தப்புங்கிற ஒரு தெளிவான ஜெனரேஷனை தெரிஞ்சோ தெரியாமல விஜய் உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அது காரணமா இருந்திருக்காரு. கண்டிப்பா. இன்வால்வ் ஆயிருக்காங்க உள்ள. அவங்க என்ன ஆமா, பேசுறாங்க நிச்சயமா. அப்படிங்கறத அதெல்லாம் தாண்டி தெரியாது. இப்பதான் என்டர் ஆயிருக்காங்க. அரசியலுக்கு வெளியில இருந்த ஒரு பெரிய சமூகத்தை உள்ள கொண்டு வந்திருக்காருன்றதுல விஜய் நிச்சயமா அவரோட பங்கு ஆமா. இருக்கு. இப்ப நம்ம பெண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, குறிப்பா வந்து பெண்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுச்சு இப்ப இருக்கிற திமுக அரசு. அது பெருசா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சான்னு கேட்டா சேர்ந்துருக்கு, அதை மறுக்கவே முடியாது. பல பெண்கள் பயனடைஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆமா. அது அவங்களுக்கு நிறைய அந்த கட்டணமில்லா பேருந்துங்கிறது மாசம் மாசம் நிறைய மிச்சப்படுத்துறதா இருந்திருக்கு. ஆனா இது நான் சொல்றது ரொம்ப சில இடங்கள்ல மட்டும் தான் நான் அதை சொல்றேன், எல்லா இடங்களையும் நான் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இது வேணாங்கிறது கேட்க முடிஞ்சது. அதுக்கான ரீசன் என்னன்னா, கரெக்டா பஸ் டைமுக்கு வர மாட்டேங்குது, நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. நிப்பாட்டாதனால எங்களுக்கு சரியா வேலைக்கு போக முடியல. அதனால எங்களுக்கு ஒரு நாள் கூலி வந்து இழக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு பல இடங்கள்லயும் கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமா வந்து ட்ரீட் பண்றாங்க. அது தினம் தினம் நாங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள்னா ஓகே, தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முடிவு 5 வருஷம் கழிச்சு நான் பாத்துக்கிறேங்கிற முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது சிரமமா போயிடும். ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து நல்ல திட்டம் தான். ஆனா அங்க யார் செயல்படுத்துறாங்கிறத பாக்குறப்ப அது வந்து சொதப்பலா சில இடங்கள்ல போயிருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதோட எதிர்ப்பு வாக்குகளும் நிச்சயம் பதிவாகும் தான் எனக்கு வந்து தோணுது. அந்த திட்டத்துக்கான எதிர்ப்பா இருக்காது, அதனால ஆதரவு வாக்குகள் கிடைக்காம போலாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். Maybe அப்படிதான். ஆனா அந்த 1000 ரூபாய் அப்படின்றது பல இடங்கள்ல ஒர்க் ஆயிருக்கு. பயங்கரமா 1000 reach ஆயிடுச்சு. ரூபாய் 1000 ரூபாய் வாங்காதவங்க எதிர்ப்பாயிருவாங்க. 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு பெரும்பாலானவர் வந்து ஆதரவு தான் இப்ப தெரிவிப்பாங்க. 5000 ரூபாய் போட்டுருக்காங்களா, அதுவுமே பல பெரிய இடங்கள்ல impact. டாக்கா ஆமா, இருக்கு. ஆமா. நாங்க தான் வந்து இப்ப 5000 ரூபாய் ஆமா. போட்டிருக்காருல ஸ்டாலின், இப்ப திருப்பி வரப்போறா தரேன்னு வேற சொல்லியிருக்காருல்ல, ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரே நம்ம நம்புவோங்கிற கேட்க முடிஞ்சிருக்கு. அது கேட்க But இதையும் நம்ம பதிய வைக்கணும்ல. நம்ம ஆமா. கொண்டு வந்த திட்டங்கள் சில இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களால அவங்க எதிர்ப்பா போகுதுங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஆமாமா 1000 ரூபான்னு சொல்லும்போது அந்த கிடைக்காதவங்க கண்டிப்பா அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுல வாங்குறாங்க, அதுக்கு பக்கத்து வீட்டுல வாங்குறாங்க, என்னை விட கம்மி மேல இருக்கவங்க வாங்குறாங்க, எனக்கு கிடைக்கலன்ற அதிருப்தி பல பெண்கள்ட்ட இருக்கு. அவங்க வந்து ஆல்ரெடி திமுக ஓட்டு போட்டிருந்தா கூட அந்த வட்டி மாத்தி போடுவாங்கன்ற மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆமா. அதையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சில பெண்கள் வாக்குகள் அதுலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. பொதுவாவே என்னன்னா, பெண்களோட வாக்குகள் அப்படிங்கிறது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட வாக்குகளாக தான் பெரும்பாலும் இருக்கும். ஒரு செக்குலர் ஓட் பேங்க் தான். நீங்க ஒரு 35 வயசுக்கு மேல் உள்ள ஆண்கள் வந்து பல விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஜாதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உட்பட்டு அவங்க வாக்களிப்பாங்க. ஆனா பெண்கள் வாக்கு பொதுவாக வந்து எப்போதுமே வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். நீங்க தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுவதுமே நிதிஷ்குமார் பீகார்ல என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லா நிதிஷ், பிஜு ஜனதா தளம் அவங்க இதை நிறைய கட்சிகள் வந்து பெண்களோட வாக்குகள், பெண்களோட இதை வச்சுதான் தேர்தலை வந்து எதிர்கொள்றாங்க. காரணம் என்னன்னா, பெண்களோட தாட் வந்து வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அவங்க என்னோட கட்சி என்னானாலும் நான் ஓட்டு போடுவேன், என்னோட ஜாதி என்னானாலும் ஓட்டு போடுவேன், இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு ப்ரோக்ரெசிவா யோசிக்கிற மக்களா இருக்காங்க. அது நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி காங்கிரஸ் குடும்பங்கள்ல அவங்க அப்பா சொல்றதை ஓட்டு போடுறதை தாண்டி திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் சுயமா ஓட்டு போடுற அந்த இது வந்து உருவாச்சு. அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க பெண் பாருங்க தனியா நின்று அவங்க, ஏன்னா ஆரம்ப காலத்துல ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளே பெரிய விருப்பம் கிடையாது, அதுக்கு எதிரானவங்க அவங்க முழுக்க. ஆனா அந்த இடத்துல கலைஞர் தான் வந்து நீங்க வந்து பெண்களுக்கான பல்வேறு, நீங்க கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கிற விஷயங்கள்ல இருந்து இந்த திருமண உதவி திட்டம் 20,000 ரூபாய், அப்பெல்லாம் அது பெரிய காசு. 20,000ன்றது ஒரு பெண்ணோட திருமணத்துக்கு பெரிய காசு. அப்படி பெண்கள் சார்ந்து பெண்களுக்கு சொத்துரிமை, பிரேமா நீங்க சொன்னீங்க, பெண்களுக்கான சொத்துரிமையா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை திராவிட இயக்கங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி அப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் என்னன்னா, லாஜிக்ன்றதை விட பெண்ணு, அதனாலேயே நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா ஓட்டு போட்ட விஷயங்கள் குடும்பங்கள்ல சமூகத்துல ஒடுக்கப்பட்ட பெண்கள் தனக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஜெயலலிதாவை ஆமா, பார்க்க எல்லா வகையிலுமே அப்படி பார்த்த ஒரு கண்ணோட்டம் அப்படி எல்லாம் இருந்தது. அதை தாண்டி ஜெயலலிதாவோட மறைவு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலைஞரை பிடிக்காம அப்படி பெண்கள் அப்படி, ஏன்னா இங்க அரசியல் வந்து பல கதைகள் சொல்லப்படும்ல, வெளியில நிறைய பிம்பங்கள் உருவாக்கப்படும் ஒரு தலைவர் மேல, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ற மாதிரி. இப்ப இருவரோட மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக நோக்கி அந்த வாக்குகள் வந்து பெருசா போச்சு. ஏன்னா
அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து தமிழக முதல்வர் இந்த திமுக அரசாங்கமுமே பெண்கள் சார்ந்து நீங்க திட்டம் ஃபுல்லா பெண்களை நோக்கிதான் வந்து இருக்குன்னு உண்மைதான். வச்சுங்களேன். இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாட்டுல அதிகமான பெண் வாக்காளர் தான் இருக்காங்க. ஆமா, இன்னொரு நீங்க விஷயம், ஒவ்வொரு 2.90 தொகுதியிலுமே பெண் கோடி வாக்காளர் தான் அதான் அதிகம். இல்ல இருக்காங்க. அதுதான் அதனாலதான் அதிமுகவும் இந்த வாட்டி ஃப்ரிட்ஜ் தரோன்னு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டே ஆமா. போறாங்க எல்லாம். நம்ம ஜெயக்குமார் முன்னாடி ஃப்ரிட்ஜ் போய்கிட்டு இருந்தது பார்த்தோம். ஆமா. அது அவரோட தனிப்பட்ட முறையில் இண்டக்ஷன் ஸ்டவ் வர கொடுக்குறாராம் பெண்களுக்கு வர முறை. தனிப்பட்ட இது வாக்குறுதி எல்லாம் சொன்னாரு. சமூக வாக்குகள் எங்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பெண்கள் வாக்கு, நீங்க சொன்ன மாதிரி குடும்ப வாக்கு கூட எங்க போகுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். இவர் குழந்தைகள் வாக்குகளோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதை பத்தி பேசலாமா? இல்ல எல்லாருக்கும் தெரியும் எங்க போக போகுதுன்னு, பாக்குற ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஆமா. பட் இருந்தாலும் நம்மளுடைய சர்வே முடிவுகள்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, இப்ப என்னன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பாலும் திமுக தான் போடுவாங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் அப்படிதான் ரிசல்ட் கூட இருந்திருக்கு பல இடங்கள்ல. இப்ப இந்த டைம் வந்து அது டிவிக்கு தான் போகுது. அது மூடி மறைச்சா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா. அப்படியே போய் குத்திட்டு வந்து வர போறாங்க. சோசியல் மீடியால அவங்களுடைய ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், இப்போ கோட் வேர்ட் எல்லாம் வர போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆமா. கோட் ட்ரெஸ், கோட் வேர்டு சின்ன சின்ன வேலைகள் பண்றாங்க. நீங்க அன்னைக்கு வந்து ஓட்டு போற அன்னைக்கு இதே ட்ரெஸ்ல போங்கன்றதுல ஆரம்பிச்சு வாசல்ல கோலம் போடுங்கன்ற வரை என்னென்னமோ பண்றாங்க. சரி, எனக்கு இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் பொதுவாவே வந்து நம்ம ஜூனியர் விகடன் சர்வேல வந்துட்டு ஒரு 2 விதமான ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி இந்த வாட்டி வச்சிருந்தோம். அது என்ன அப்படின்னா, ஒரு நீங்க வந்து உங்க தொகுதியில யாருக்கு வாக்களிக்க போறீங்கங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பிரதானப்படுத்தி தான் நம்ம அந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரு துணை கேள்வி வச்சிருந்தோம். அதாவது அந்த கேள்வியில மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாம் விட்டுருவாங்க. தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மட்டும் அதுக்கு ஒரு துணை கேள்வியும் வரும். ஸோ இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கிறப்போ அவங்க பெருவாரியா யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வி பயன்படும் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 93,600 பேர் இந்த சர்வேல பங்கேற்றிருந்தாங்க. அதுல வந்து 24.71% பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வாக்களிப்போம் எங்க தொகுதியில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 24% பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருவேளை நீங்க விஜய் இந்த வாட்டி களத்துக்கு வராம இருந்திருந்தா யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கறத நம்ம கேள்வியா கேட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு 30.71%, அதாவது இருக்கிறதுல அதிகபட்சமான வாக்குங்கிறத வந்து நாம் தமிழருக்கு வந்ததை பார்க்க முடிஞ்சது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு 27.56% வாக்குகள் வந்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 20.21% வந்துச்சு. பிற அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு 21% வந்தது. நோட்டா போடுறவங்க அந்த மாதிரியான கேட்டகரியா பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய அப்படின்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது நாம் தமிழர் தான் நாம் மெஜாரிட்டியா. தமிழருக்கான பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு 15 ஆண்டுகள் தொடர் அரசியலுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு 8% வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்டு இந்த முறை அவங்க தேர்தலை எதிர்கொள்றாங்க. ஆனாலுமே இந்த முறை வந்துட்டு அவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸையும் இதையும் நீங்க மர்ஜ் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து பெரும்பான்மையானுடைய அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய வழக்கமா இவங்க தானே வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு மாற்று போடுவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு போட்டுட்டு இருந்தவங்களுடைய முதல் சாய்ஸ் ஆட்டு நிறைய பேருக்கு இந்த வாட்டி தாவேக்கா வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழர்னும் போது களத்துல நிறைய பேர் வந்து நாம் தமிழர் பத்தியும் கேட்டாங்க. ஏன் நாம் தமிழர் வந்து தனியா நிக்கிறாங்களே அவங்களுக்கு போட மாட்டேங்க. சீமான் நல்லா தான் பேசுறாரு, அவர் பாவம் ரொம்ப காலமா பேசிட்டு தான் இருக்காரு, ஆனா ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொரு நாம் தமிழரை பத்தி ஒரு பெரிய புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு களத்துல போறப்ப. திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரிக்கு நம்ம வந்தோம். பல தொகுதியில தொகுதி பிரச்சனையா நம்ம வந்து கேட்போம். இந்த மாவட்டத்தோட பிரச்சனை தொகுதி பிரச்சனைன்னு கேட்போம். அதுல டிஎம்கே ஆதரிக்கிறவங்களோ, ஏடிஎம்கே ஆதரிக்கிறவங்களோ, இல்ல டிவிக்கு ஆதரிக்கிறவங்களோ பெரும்பாலும் வந்து தெரியாது. சில பேர் வந்து தெரியும் சொல்லுவாங்க. ஆனா யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ் தேசியம் வராது, ஆனா தமிழ் தேசியம் ஆதரிப்பேன், சீமான் ஜெயிக்க மாட்டாரு, என்னோட ஆதரவு அங்கதான். அது பட் இன்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, திராவிட கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு, டிவிக்கில இந்த பிரச்சனை இருக்கு, முழுசா அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர்களாதான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறவங்க இருக்காங்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்டத்தினுடைய பிரதானமான பிரச்சனைகளை பத்தி அவங்க தொடர்ந்து குரல் கொடுக்குற நபர்களாக எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரியில கனிம வள கொள்ளை பத்தி தொடர்ச்சியா போராடக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் வந்துட்டு அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவங்க எதை பத்தியும் இது பண்ண மாட்டாங்க, ரெகுலரா போராட்டம் அதுக்கான எதிர்ப்புங்கிறது கண்டினியூஸா அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரியும் தான் நாம் தமிழர் எவ்வளவு செய்த வாக்குகள் வாங்குவாங்க, நிச்சயம் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா தாண்டி மும்முனைப்படியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் பெரும்பாலும் இல்ல, காரைக்குடியில வேணா சீமான் அவர்கள் இருக்காங்க, அதான் கலா யதார்த்தம். ஆனா கூட நம்ம கணிசமான வாக்குகள் வாங்கிடணும்னு சொல்லிட்டு பல தொகுதியில நான் பார்த்தேன், அந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டு வீதியா வேட்பாளர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சலைக்காம நாங்க டஃப் கொடுப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில பேர் வந்து மனம் தளர்ந்துருவாங்களே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில், அப்பெல்லாம் யாருமே இல்ல. அது காரணம் வந்து சீமான் தான். அவருடைய தலைமைங்கிறது உற்சாகப்படுத்து, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ களத்துல நிக்கணும், மக்களை குரல் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணுங்கிறது அந்த வேட்பாளர்ட்டையும் பார்க்க முடியுது, கட்சி நிர்வாகத்தையும் பார்க்க முடியுது. ஏன் நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா இல்லையோ,
ஆதரிக்கிறவங்ககிட்டயும் அந்த ஆமா. அரசியல் புரிதல் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல எந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களோட இது ரொம்ப அதிகமா அதிகமா இருக்குது இருக்கு. நாம் இல்ல தமிழர் இளம் கட்சி. தலைமுறை வாக்குலையுமே அதுதான் என்னன்னா, நீங்க காலம் காலமா வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்குகளா, ஒரு மாற்றத்தை விரும்புற வாக்குகளா தான் இளம் தலைமுறை வாக்குகள் வந்து இருந்திருக்கு. நீங்க காங்கிரஸ் இருக்கும்போது நமக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்ற பாயிண்ட் தான். தாத்தாக்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது, அப்பா, சித்தப்பாக்கள், மாமாக்கள் வந்து திமுக போகும்போது, அவங்க ஒரு ஒரு ஏளனமா, ஒரு எதார்த்தமா தான் பார்த்திருப்பாங்க. ஏன்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவங்களாம் யார்றா ஏதோ சின்ன பசங்க யாரோ ஒருத்தங்க நிக்கிறீங்க. ஆனா, அந்த இளைஞர்கள் எதற்காக திமுக நோக்கி வந்தாங்கன்னா, திமுக முன்னெடுத்த மொழி போராட்டம், திமுக முன்னெடுத்த இந்திய எதிர்ப்பு, திமுக முன்னெடுத்த அந்த வடவர் ஆதிக்க எதிர்ப்பு, அதெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்து நம்ம தமிழ் மொழியை இது பண்றாங்களே, அந்த தமிழ் உணர்வுல திமுக நோக்கி போறாங்க. ஒரு எளிய ஆட்களா இருந்தாலும் அது நடக்குது. நீங்க 2009க்கு அப்புறம் நாம் தமிழர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஈழத்துல பக்கத்துல நம்ம மக்கள் இவ்வளவு செத்துட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து காப்பாத்தல அப்படின்னும் போது, அந்த உணர்வுல இருந்து ஒரு இளம் தலைமுறை வந்து ஆதரிக்குது. பொதுவாவே இளம் தலைமுறை எப்போதுமே ஒரு ஒரு மாற்றத்தை விரும்புறது இருக்கு. பிளஸ் இந்த விஷயங்கள் சேரும்போது அது வந்து நடக்குது. ஆனா தற்போது நடக்கிறது வந்து எனக்கு வந்து எதனால ஒரு ஒரு கூட்டத்தை நோக்கி, இல்ல ஒரு தலைவரை நோக்கி இளைஞர்கள் வர்றாங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இருக்கு. திரையில நம்ம அவரை பார்த்திருக்கோம். அதையும் தாண்டி நான் சில விஷயங்களை பதிவு பண்ண விரும்புறேன். திரை நடிகர்கள்லயே சமூகத்துக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிகம் பங்கேற்ற ஒரு 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 நபரா நான் விஜயை பார்க்கிறேன். விஜய் ஒரு தலைவரோ, இல்ல விஜய் வந்து ஒரு புரட்சியாளரோ நான் பார்க்கலாம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா 2008ல மீனவர் பிரச்சனை, 2009ல ஈழப் பிரச்சனை, நீங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நீங்க அத ஒரு சும்மா ஒரு அறிக்கை விடலாம். இல்ல ஒருத்தங்க வீட்டுக்கு கூட போகலாம். எல்லாரோட வீட்டுக்கு வீட்டுக்கும் போறதுன்றது பைக்ல பெருசு. போயிட்டு இன்னொன்னு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ஒரு அரச பயங்கரவாதத்துல இறந்தவங்களோட குடும்பம். அதுக்கு எதிரா அவங்கள போய் பார்க்கிறது, ஆதரவு தெரிவிக்கிறது ஏறக்குறைய அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்க்கிற மாரி தான். அதே தூத்துக்குடியில ஒரு நடிகரும் என்ன கருத்து சொன்னாருன்னு நமக்கே தெரியும். சோ அதே மாதிரி அனிதா வீட்டுக்கு போறது அப்படின்றது வெறுமனே ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறது இல்ல. அந்த மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு 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 சின்ன ஒரு ஒரு நகர்வா தான் பார்க்க முடியும். ஜல்லிக்கட்டையுமே அப்படிதான் பார்க்க முடியும். சோ விஜய்க்கு வந்து ஒரு ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கு. இந்த இளைஞர்கள் விஜயோட அந்த பங்களிப்பு எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தா கூட எனக்கு வந்து அது ஓகேவா தோணும். இப்ப பேசுறவங்க கூட அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. பேச மாட்டேன்றாங்க. இவங்க வந்து என்னன்னா அண்ணன் சினிமால அப்படி நடிச்சாரு, அப்படி நடிச்சாருன்னு வர்றதுதான் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால மாற்றம் வரும். ஏன்னா விஜய் வந்து அவரும் பொலிட்டிசைஸ் ஆகி அந்த இளைஞர்களையும் பொலிட்டிசைஸ் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பெண்கள், கல்லூரி பெண்கள் குறிப்பா வந்து எல்லாருமே வந்து எதுக்காக விஜய் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் தெரியலன்னு சொன்னா கூட பல பேர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் விஜய் வந்தா அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. படத்துல பார்த்துட்டு சொல்றாங்க. பொதுவா திரை சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்கிறேன். இப்போதைக்கு பெண்கள் படத்துல தானே பார்த்திருக்காங்க. இல்ல, ரெண்டாவது தங்கச்சி ஒண்ணுனா வராரு. ஆமா. அதை பார்த்து தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ரெண்டாவது நம்ம எம்ஜிஆர் எங்க இருந்தாலும் வந்துருவாரு. இல்ல, ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்க நேத்து இம்பர்ஃபெக்ட் ஷோ வீடியோல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு 7, 8 சாய்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம். இதுல அதிகப்படியான வாக்குகள் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறமா மது போதை, இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட்னு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. எஸ், இது ரெண்டுமே மது போதைக்கான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய பெண்களுக்கான பிரச்சனைகள் இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது இந்த ரூலிங் பார்ட்டி மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கலாம். அந்த பெண்களுக்கு அவங்க டெய்லி அது சம்பந்தமான செய்திகளை ரீல்ஸ்லயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பாக்குறப்போ வந்துகிட்டு அது மற்ற திட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அது அவங்கள பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதனால கூட அவங்க மாற்றத்தை நோக்கி போறதையும் நம்மளால பார்க்க முடியும். பெண்கள் வாக்குகள்ல அப்பதே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் விட்டுட்டேன். என்னன்னா அதிமுக வந்து ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள்ல ஆர்வம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு படி தாண்டியே வந்து சைக்கிள், லேப்டாப், இன்னொன்னா இந்த பாலூட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கான அறையா இருக்கட்டும், நாப்கின் அந்த விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி இலவச நாப்கின் சொல்லி அவங்க ஒரு படி அதிகமாவே ரொம்ப டீப்பாவே இருசக்கர வாகனத்தை கூட மானியம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து காரணம் இலவச தொலைக்காட்சி வந்தது. ஆமா. இல்ல அதுதான் எதுவா இருந்தாலும் இந்த அரசாங்கங்கள் வந்து போட்டி போட்டுட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும். ஆமா. இப்போ நம்ம வந்து சமூக வாக்குகள் வந்து பார்த்தோம். அதே மாதிரி பெண்கள் வாக்கு, குடும்ப வாக்கு, அதே மாதிரி முதல் தலைமுறை வாக்கெல்லாம் பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி கூட எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் டீச்சர் நம்ம வந்து பேசணும். அடுத்து அதிமுக எதிர்கட்சியா வந்து இருக்கு. அதிமுகங்கிற வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சுருங்கி போறதா தேர்தல் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. கலையதார்த்தம் தான் வந்து உண்மை. சர்வே முடிவுகளின்படி அப்படிதான் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம பல ஊருக்கு வந்து போறப்ப ஏடிஎம்கேங்கிறத கேட்கவே முடியல. சவுத்துல சுத்தமா கேட்க முடியல. ஆனா சவுத்துல பல இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏடிஎம்கே வாழன்னு கேட்டா கிடையாது. அங்க இருக்கிற ஏடிஎம்கே உடைய நபர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குனாலதான். இப்போ நம்ம
உதாரணத்துக்கு சிவகாசி போறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆதரவு எதிர்ப்போ கிடையாது. உண்மையே நம்ம டிஎம்கேவா ஏடிஎம்கேவா நாம் தமிழரா டிவிக்கே நம்ம சில பேர்ட்ட கேட்கிறப்ப ம். அவங்க கேடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். கேடி ராஜேந்திர பாலாஜி. அதே மாதிரி கடைநல்லூர்ல போறப்ப குட்டியப்பா அப்படிம்பாங்க. ஏடிஎம்கே கிருஷ்ணமுரளி. வாழ்க்கையில வராது. ம். இதே மாதிரி திமுகவுல பல பேர் சொன்னாங்க. திருச்சுழி போறப்ப தங்கம் தென்னரசு திமுகன்னு கூட சொல்ல மாட்டாங்க. தங்கம் 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 தங்கம்பாங்க, தங்கம் தென்னரசு தென்னரசும்பாங்க. இதே மதுரை மத்தியில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3 இன்சியல் தான் எல்லாருமே சொல்றது. பிடிஆர் அப்படின்னு வந்து சொல்றது. சவுத்துல இருக்காங்க ஏடிஎம்கே. ஆனா அந்த நபருடைய தனிப்பட்ட செல்வாக்குனால மட்டும் தான் ஏடிஎம்கே இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கே தவிர ம். ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சது. பட் மேற்குல இருக்கு. ம். அது மேற்குல ஒரு அதிமுகங்கிற செல்வாக்கா இல்ல சமுதாய செல்வாக்காங்கிறத அந்த தேர்தலில் இன்னும் தெளிவா நமக்கு வந்து இருக்கு. தெரியும். ஆமா. ஏன்னா அந்த ரேஷியோவும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப டெல்டாலாம் பார்த்தோம்னா ஒரு 100 பேரை சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 பேரையான அதிமுக சொல்லணும். அது இல்ல அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு இல்ல விஷயமா இல்ல இருக்கு. நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னன்னா நீங்க நம்ம ஜூனியர் விகடன் சர்வே நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எப்போதுமே வந்து ஒரு ஒரு டாக்லயே அந்த மாதிரி பெருசா வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு டிஸ்கஷன்லயோ ஒரு டாக்லயோ பெருசா இருந்துட்டே இருக்க இருக்க மாட்டாங்க. மாட்டாங்க. சிபி சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பின்னாடியே டிடி தினகரன்ட்ட போய் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டரோ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன எல்லாரும் இப்படி வந்து வெளியில பிரஸ்ல இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் அந்த அம்மா இவங்களை எல்லாம் பேச விடாம பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு எதிர்மறையா ஒரு கருத்தை போய் சொல்றாங்க. டிடிவி அப்ப கட்சியில அதிமுக இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க இங்க உங்களை பார்த்துட்டு இப்படி சொல்றீங்க, அவங்க ஊர்ல போய் அவங்க யாருன்னு பாருங்க அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், சும்மா எல்லாம் யாரையும் கூப்பிட்டு யாருக்கும் எந்த பொறுப்பும் தரல அப்படின்னு. நம்ம வெளியில ஒரு பார்வை இருந்தாலுமே கூட நீங்க அதிமுகல வந்து நீங்க எல்லாரும் சொல்றது நிர்வாகிகள்ங்க. ஏன்னா மக்கள் சொல்லலன்ற நான். இல்ல மக்கள் ஆக்சுவலா நான் என்னன்னா மக்கள் வந்து நீங்க அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். அதிமுக ஓட்டுறதுலாம் சைலண்ட் ஓட்டுறஸ். வெளில சொல்ல இல்ல அது மாட்டாங்கன்னு ஒரு கருத்து உண்மைதான், அது சொல்றாங்க. உண்மையும் தான் கூட. அது நீங்க உண்மையா இல்ல அப்படிங்கறத ஒரு பார்க்கணும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2024 நாடாள் பிரேம் நாங்க நம்மளுமே தொகுதி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுல புனிமூர்த்தி நம்மளுமே டிஸ்கஸ் அதுலயே நம்ம பார்த்திருக்கோம். 24ல அதிமுக எல்லா இடத்துலயும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பயங்கரமான ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா 24 தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதிமுக வந்து ஓட்டு வாங்கி உடைஞ்சிருச்சு. இத்தனைக்கு பாஜக தனியா பிரிஞ்சிருந்தாங்க. அதிமுக காணாம போயிடும், அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போயிடும், ஓட்டே விழுகாதுன்னு சொன்னா. ஆனா நம்ம தொகுதி வாரியா பார்க்கும்போது பல இடங்கள்ல அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருந்தது. இன்னைக்குமே நான் சொல்றேன், அதிமுக வாக்கு வங்கி ஒரு நிலையான வாக்கு வங்கி. அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் மாறும். தலைவர் யாரு மாறுறாங்க, என்ன மாறுறாங்க அதெல்லாம் இல்ல. ரெட்டலைக்கு விழுகிற ஓட்டு வந்து ஆசிலேஷனே இருக்காது, ரெட்டலைக்கு தான் விழுகும். இல்ல அது கட்சி விசுவாசம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு. அது வந்து சின்ன விசுவாசம்னு ஒண்ணு அது இருக்கு வந்து தமிழ்நாட்டுல. திமுகவோட அதிமுகவுக்கு நிறைய பேர் அதிகம், இருக்காங்க. அதிகம், அதிகம். அது உண்மைதான். ஆனா அது வயசானவங்க மட்டும் தான் இருக்கு. இருக்கு. அதையும் நம்ம எனக்கு வந்து ஆமா. இல்ல சொல்லலாம். நீங்க வயசானவங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு காணாம போயிடுவாங்க. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்ட். அதாவது விஜயகாந்த் 2006ல வந்து ஒரு 8% ஓட்டு வாங்கினோடனே அது வரைக்கும் திமுக இளைஞரணி இருந்தாலும் திமுக இளைஞரணி மாநாடுன்னு ஒண்ணு அவங்க வரலாற்று நடத்தினதே கிடையாது. மாநில கட்சி மாநாட்டுல ஒரு பகுதியா ஒரு இளைஞரணி ஒரு சின்ன ஒரு பேரணி மாதிரி நடக்கும். முதல்ல திருநெல்வேலியில 2007ல இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. இதாவது நம்ம பரவாயில்ல இளைஞரணின்னு ஒன்னாவது இருந்துச்சு. அதிமுக அது வரைக்கும் இளைஞரணின்னு ஒரு அமைப்பே கிடையாது. இளம் எம்ஜிஆர் இளைஞரணி தான் உண்டு. உண்டு. அப்பதான் ஜெயலலிதா 2007ல இளம்பெண்கள் இளைஞர் பாசறை. பாசனைன்னு உருவாக்குறாங்க. இவங்களுக்கு தேர்தல்ல நாங்க பங்கு கொடுப்போம், முழுமையா நீங்க வேலையெல்லாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இதுவா பண்ணாங்க. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். தற்காலங்கள்ல இந்த இல்ல இளைஞர்கள் சேர்றது குறைஞ்சிருக்கு. இன்னும் என்னன்னா கலாச்சாரத்தம் என்னன்னா ஏடிஎம்கேல இளைஞர்களே கிடையாது. இல்ல அது 40 குறைஞ்சிருக்கு. plus தான் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. இளைஞர்களே இல்ல. அது மேற்குலயுமே நான் சொல்றேன். அது பெரும்பாலும் வந்து கிடையாது. அப்பா இல்ல, ஆதரிக்கிறாரு, இப்ப நீங்க அப்பா இந்த- நிர்வாகியா இருக்காரு, அவங்க பையன் அதனால நான் அவங்க family இருக்கேன்றத இருப்பான். தாண்டி ஒரு இல்ல பொதுமக்கள் அதுதான் அப்படி இருப்பான். கண்ணளிச்சா நாம் தமிழ்ல வராங்கல்ல, ம். இல்ல டிவி கேட்க போறாங்களா, டிவி கேட்க போறாங்களா, அந்த மாதிரி ஏடிஎம்கேல இல்லங்கிறதான் உண்மை. ஏடிஎம்கே எதிர்ப்பாளர் கிடையாது. என்ன இருக்கோ அதான் நான் இல்ல சொல்றேன். அதுதான் அது என்னன்னா, எடப்பாடிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த அது. கட்சி வரும்போது நீங்க வந்து செங்கோட்டையன் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 77ல ஜெயிக்கும் போது அந்த 25 to 30 வயசுல தான் நிறைய பேர் இருந்தோம், இருந்தாங்க. 45 பேருக்கு மேல வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. காலப்போக்குல அது நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து ரொம்பவே அது குறைஞ்சு போயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வாரிசு இந்த எலெக்ஷன்ல கூட நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. யாருன்னு தேடி பார்த்தோம்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் யாரோ ஒரு பெரிய அரசியல்வாதியோட இல்ல இது ஒரு தொடர்புல தான் இருக்காங்க. அலார்மிங்கான ஒரு விஷயம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு இல்ல அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு அந்த கட்சி பயணிக்கணும் அப்படிங்கிறப்போ புதியவர்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா அது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆமா, ஏன்னா அதிமுகவை திமுகல பொறுத்த கூட வரைக்கும். உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர் இருக்கும்போது அந்த கட்சி அதுக்கான தொடர் முயற்சிகள் பண்றாங்க. அடுத்தடுத்து ஏதோ ஒண்ணு அதை கொண்டு போயிட்டே இருக்காங்க, சேர்க்கிறாங்க. ஐடியாலஜிக்கலா அதை கொஞ்சம் புல் ஒரு இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய ஈடுபடுறாங்க. அதிமுகல அது குறைவா தான் இருக்கு அப்படிங்கிறது தான். கேட்டா எடப்பாடி இளைஞர் தானே அப்படிங்கிறாங்க. ஓகே, இல்ல நீங்க இளைஞர் சொல்றீங்கல்ல, நீங்க ஜெயலலிதா அவங்க இருந்த காலத்தை விட இப்போது மகளிரணியே பெரிய கூட்டங்கள் கிடையாது. நீங்க மதுரையில் நடந்த மாநாட்டுல 1000 பேர் தான் மகளிர் இருந்தாங்க, 1,00,000 பேருக்கு. நீங்க மகளிரணி இப்ப அதிமுக எங்க பெரிய அளவுல கூட்டம் நடத்துறாங்க, எங்க பெரிய அளவுல நீங்க தமிழ்நாடு நடக்கிற எல்லா பிரச்சனையும்
பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை தான், ஆமா. பெண்கள் நலன் பாதிக்கப்படுறது. ஆனா 1-2 விஷயங்களை சும்மா அடையாளத்துக்கு சென்னையில பண்றாங்க, அதோட அது அவ்வளவுதான் ஆஃப் ஆயிடுது. ஆனா இப்ப ஜெயலலிதா இருந்திருந்தா சினரியோ வேற. ஆமா. அது எது என்ன வாக்குறுதி கொடுத்தாலுமே அந்த வாக்குகள் வந்து உடைஞ்சிருக்காது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் இப்ப சீட்டு அறிவிச்ச பிறகுதான் வெளில வர்றாங்க. அவங்களுமே பெரிய அளவுல வரல. இல்ல களத்துல இல்ல. ஆமா. சரி, ஓகே. அதிமுகங்கிற வாக்குங்கிறது நிறைய வந்து டிவிகேவுக்கு இல்ல டிஎம்கேக்கு இல்ல நாம் தமிழருக்கு போகுது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எங்க போகுது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆமா. அடுத்து வந்து டிவிகே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சதுதான். ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கியிருக்காங்க. ஆனா என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் இன்கேஸ் போட்டி போட்டு 38 மாவட்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரிசல்ட் வேற மாதிரி வந்து ஆமா, அமைஞ்சிருக்கும். ஆமா, ஆமா. அவர் சீரியஸா எடுத்துக்கொள்ள வச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கிரவுண்ட்ல. ஏன்னா இவ்வளவு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ வந்து சரியா இன்னும் ஃபீல்டு போகலையோ? ஏன்னா நிறைய டைம் இருந்திருக்கு. 2 வருஷம் 2 மாநில மாநாடு வந்து போட்டிருக்காங்க. விக்கிரவாண்டியில போட்டாங்க, மதுரையில வந்து போட்டாங்க. டைம் இல்லாமலாம் கிடையாது. டைம் இருந்திருக்கு. பட் அதை 38 மாவட்டத்துக்கு வரைக்கும் ரீச் பண்ணவே கிடையாது. இன்னொன்னு சொல்லணும்னா எல்லா மாவட்ட தலைநகருக்கும் வந்து போயிருந்தாரு. பட் சிவகங்கையில மட்டும் காரைக்குடிக்கு போறாரு. ஆமா. அப்ப சீமான் எதிர்க்க மட்டும் போறாரா? அப்ப இவர் வந்து திமுக எதிர்க்கிறாரா, அதிமுக எதிர்க்கிறாரா, இல்ல சீமான் எதிர்க்கிறாரா ஒரு கேள்வியுமே இல்ல, அதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க தலைநகரா சில மாவட்டங்கள்ல வந்து ஒரு ஊர் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர் வந்து அடையாளமா கொஞ்சம் இருக்கும். பிரபலமான ஊரா இருக்கும். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல டாக்டர் இல்ல, அவரு பிரபுக்காக போனாரு கூட அவரு எடுத்துக்கலாம். காரைக்குடிக்காரர் அவரு. டாக்டர் பிரபுக்காக போனாரு கூட எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ எனக்கு டிவிகே பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா, இந்த தேர்தல்ங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலா நான் பார்க்குறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில வந்துகிட்டு இந்த பேலட் பேப்பரா இருக்கட்டும், இல்ல வோட்டிங் மிஷின் வந்த பிறகு மிஷினா இருக்கட்டும், இந்த முதல் 2, 3 இடங்களை தாண்டி வாக்களிக்கக்கூடிய சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் எப்பவுமே. கடந்த 50 ஆண்டு காலமாகவே 2 திராவிட கட்சிகள் 2ம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருக்கக்கூடிய நேரத்துல, அதனுடைய பெயர்கள் வேட்பாளருடைய பெயர்கள் வந்து முதல் 3, 4 வரிசைகள்லயே அது வந்துரும். ஓகேங்களா? ஆனா இந்த வாட்டி வந்து தாவேகா அப்படின்னு ஒண்ணு வர்றப்போ, அது வந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஸோ அதனுடைய வரிசை அப்படிங்கிறது நிறைய இடங்கள் நீங்க விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 இடங்கள்லாம் தான் அந்த பட்டியல்ல வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்க வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து தனியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் ஒரு தொகுதியில வெற்றி பெறுறதுக்கு, அதாவது சுயேட்சை அப்படிங்கிற ஒரு வாக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வெற்றி பெறும். ஆனா தமிழ்நாட்டுல கடைசியா சுயேட்சை எப்ப வெற்றி பெற்றுச்சுன்னா, டிடிவி தினகரன் சொல்லாதீங்க. தினகரன் சுயேட்சையா இருந்தது வேற கதை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றது எப்போ அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து ரீசெண்ட்ல ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்கான இது இல்லை. ஸோ அந்த வாக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 3, 4 இடங்களை தாண்டி கீழே வந்து ஓட்டு போடுறதுக்கான விக்கிபீடியால அந்த கூகுள்ல தேடுறப்போ ஃபர்ஸ்ட் 2 லிங்குக்கு அப்புறம் அடுத்து கீழே தான் போய் தேட உதவியெல்லாம் மாட்டாங்க. மேல இருக்க ரெண்டுல Yes, ஏதாவது ஒண்ணு அழுத்திட்டு வந்துருவாங்க. வந்துடுறது. ஆனா இந்த முறைங்கிறது வந்து பார்த்தோன்னா, நான் இந்த டிவிகேங்கிற ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்ததுனால நிறைய பேர் வந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்து அதை அழுத்துறதுக்கான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். அதை தாண்டி பெர்சன்டேஜுக்குள்ள நம்ம இப்போ உறுதியா சொல்ல முடியாது. உண்மைதான். இப்ப சின்னத்தை நம்ம நல்லா ரீச் பண்ணிட்டாங்க. reach இப்ப இதை reach சொல்லும்போது சின்ன பண்ணிட்டாங்க. ரீச்சிங்கிறதான் சின்னத்தை ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா 50+ நம்ம கேட்டப்ப பல பேருக்கு சின்னம் தெரியல. சில பேருக்கு சின்னம் தெரிஞ்சிருந்தாலும் கூட எல்லாருக்கும் அந்த லைன்ல நிக்கிறப்போ ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அங்க பக்கத்துல போய் நிக்கிறப்ப லைன்ல பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கிறப்ப இப்ப லைட்டை பார்த்தோன்னே கண்ணங்க போற மாதிரி ஏற்கனவே ஆமா. பழகப்பட்ட கட்சி கை போறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய வந்து இருக்கு. இருக்கு. இந்த என்ன 15, 16 இடத்துல இருக்கு. நம்ம குத்தக்கூடிய இவருதானா, சரி நம்ம இவருதான் தெரிஞ்ச சின்னம் பாருன்னு குத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. கலர் போட்டோ வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து. சிபி, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, அவர் வந்து அசால்ட்டா எடுத்துக்கிறாருன்னு சொன்னீங்க. முதல்ல வந்து ஒரு பார்ட்டியோ இல்ல ஒரு தொகுதியில போட்டியிடுற வேட்பாளரோ ஏன் திரும்ப திரும்ப போய் பாக்குறாங்கன்னா, அவங்க பெருசா அறிமுகம் இல்லாதவங்களா இருப்பாங்க. சோ வந்து ஒரு தேவைப்படும். இன்னொன்னு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கோடி குடும்பங்கள் இருக்கோ அத்தனை கோடி குடும்பங்களையும் விஜய்ன்ற நபர் உள்ள போய் சேர்ந்திருக்காரு. சேர்ந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, வந்துட்டாரு, தேர்தல் நிக்கிறார் வரைக்கும் சேர்ந்துருச்சு. தெரியும். 2வது தெரிய வேண்டியது சின்னம். ஓகேங்களா? சின்னமும் விசில் சின்னம்ன்றது தெரிஞ்சிடுச்சு. சோ ஆனா 3வது ஒண்ணு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா, யாருதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும், யாருதான் தெரிஞ்ச சின்னமா இருந்தாலும் வந்து ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நிறைய மிஸ் ஆகும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. கேட்டா நம்ம ஓட்டு ஒரு கேட்க வார்த்தை கூட சொல்லிடுவாங்க. ஏறிடுவாங்கல்ல அப்படிம்பாங்க. நிக்கிறாரு பண்றாரு சரிதான், ஆனா வந்து ஓட்டு கூட கேட்கலையே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த இடம் கண்டிப்பா லாகிங் தான் ஆகுது. நீங்க சொன்ன சிபி சொன்ன மாதிரி விஜய் போய் நல்லா பிரச்சாரம் பண்ணி இறங்கி இப்ப ஜெகன்லாம் பண்ணார்ல, அந்த ரேஞ்சுக்கு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா நிலைமையை கூட எப்படி வேணா தலைகீழா மாறி மாறி இருக்கலாம். இருக்கலாம். பட் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. களம் அப்படிதான் வந்து இருக்கு. ஆமா. சரி, அடுத்து வந்து இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி திமுக. ஆமா. அவங்களுக்கு வந்து அந்த இப்ப நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அதுவும் போய் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ம். கட்சியுடைய பலம், அந்த லோக்கல் வேட்பாளர்களுடைய பலம், பலம். அந்த பூத் கமிட்டியா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை வாக்கு இருக்கு, எத்தனை பேர் வாக்களிக்க போறாங்க, அந்த டேட்டாவோட ஆமா. பலம், பயங்கர strong. யாரு நமக்கு போடுவா? இப்ப அந்த பிரச்சார பலம்,
இப்போ ஃபோன் போனா வந்து பேசி 2-3 டைம் ஃபோன் பண்றாப்புல ஸ்டாலின். அந்த அளவுக்கு வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஏங்க ஒரு நீங்க நல்லா வீடியோ பண்றீங்கன்னு பாராட்டுறதுக்கு பண்ணிருப்பாரு. ஏங்க அப்படியா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கீங்க. எனக்கு பண்றாங்க, ஏன் கேமராமேனுக்கு பண்றாங்க, எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே வந்து ஓ, பண்ணிட்டு அப்படி. இருக்காங்கல்ல. ம். அந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து இந்த பண்றாங்க. வீடியோ சரி. பார்த்தாலும் கடந்த- ஸ்டாலின் தொடரணும் பாட்டு வருது. இல்ல கடந்த 5 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளாகவே கட்டமைப்பு ரீதியாகவும் அவங்க எங்கெங்க வீக்கா இருக்கிறாங்களோ அங்க எல்லாமே ஒரு கவனம் செலுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா கொங்கு மண்டலமா இருக்கட்டும், அங்க செந்தில் பாலாஜியை போட்டது, தொடர்ச்சியா மாநாடு நடத்துறது, சேலம்லயே இளைஞரணி மாநாடு நடத்துறதுன்னு சொல்லி அவங்க வீக்கான இடத்த பெருசா அதிமுக வந்துட்டு எங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்களோ அங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, எனக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான ஏரியாவையும் டார்கெட் பண்ண மாதிரியான ஒரு வீக்கான ஏரியா தான் அதிக அதிகம் முக்கியத்துவம் டார்கெட் திமுக பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தாங்க. அதை நிச்சயமா. வந்து இந்த வாட்டி பார்க்க முடிஞ்சுது. ஆனா அவங்களுக்கு த்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் மத்தியில, ஏன்னா ஸ்கூல் போற குழந்தைங்க வரைக்கும் அதை யூஸ் பண்றக்கூடிய லெவல்கள் வர்றப்ப அந்த பேரண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அச்சம் வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு விஷயம், இந்த 2 விஷயமும் உங்களோட சர்வே ரிசல்ட்லயும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டராகவும் இருக்கிறதுக்கான சூழல் சர்வேல வரிசையா அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறதுல ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். ஆமா. அதுல எல்லாத்தையும் டிக் பண்ணி இது எல்லாத்தையும் எழுதணுமே அப்படின்ற மாதிரிலாம் எழுதுனவங்க இல்ல, நிறைய பேர் அதான் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சர்வேல என்னன்னா எல்லாம் பர்சன்ட்ல போட்டிருந்தோம், அது மட்டும் நம்பர்ஸ்ல போட்டிருந்தோம். காரணம் என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மல்டிபிள் சாய்ஸ். ஆமா. அதுக்கு பெரும்பாலும் வந்து பல பேர் பலதான் டிக் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா பெண்கள் வந்து டிக் பண்ணதுங்கிறது பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து போதை கலாச்சாரங்கிறது தான். ஏன்னா இங்க சென்னை போன்ற நகர்லயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா சிதம்பரம், கடலூர், அதுக்கப்புறம் சவுத் நீங்க தென்காசி, பல குடும்பங்கள் இந்த டாஸ்மாக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறார்வதையும் போதையினால ரொம்ப வந்து அதிகமா இருக்குது. பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. அதுக்கு காரணம் திமுக அரசுங்கிறத அவங்க வந்து நம்புறாங்க. எவ்வளவுதான் உங்க பெண்களுக்கு கொண்டு எங்களை தான் கொடுக்குறீங்க, ஆனா என் பையனு என்னோட ஹஸ்பண்ட குடியாரன் ஆக்கிட்டு நான் எதுக்கு இங்க வாழ போறேன், எனக்கு என்ன இருக்க போகுது, அது நியாயமான காரணம் கேள்வி. திமுக அரசு தான் அப்படிங்கிற கோபம் மக்கள்கிட்ட வந்து இருக்கு. இருக்காது. அவங்க கொண்டு வந்தா கூட இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்னும் பண்ணிருக்கணும். அதுல நான் என்னன்னா எதிர்க்கட்சிகளுமே அதை முறையா அரசியலா அதை கொண்டு பண்ணல, போகலன்றதை பண்ணல. நான் பாக்குறேன். ஏன்னா இது எவ்வளவு பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தது. நீங்க அதிமுக அரசுல நடந்த விஷயங்கள்லாம் திமுக அரசு அதை எப்படி பொலிட்டிக்கலா பொள்ளாச்சி சம்பவத்துக்குலாம் இறங்கி போய் போராட்டம் பண்ணாங்க. பொலிட்டிக்கலா ஆனா எப்படி இது அதை கொண்டு ஒண்ணும் போனாங்க, ஒரு எதிர்க்கட்சியா எப்படி திமுக வந்து செயல்பட்டாங்க. ஆனா அதிமுக அந்த அளவுக்கு எதுவும் யார் இந்த சார் அந்த ஒரு சில விஷயங்கள் வேணா பண்ணாங்களே தவிர எவ்வளவு பிரச்சனைகளை அதிமுக ஒன்றும் பெருசா கொண்டு போகல. சரி, அதிமுக கொண்டு போகலைன்னா இப்ப நாம் தமிழர் போன்ற கட்சிகளுமே கூட அப்படிதான் இருந்தாங்க. புதிய வரவு விஜய், அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு, அவருமே ஏதோ ஒரு ட்வீட்டோட இடத்துல பேசுறாரு, நிப்பாட்டிட்டாரு. பாதுகாப்புன்னு சொல்றாரு தவிர அதை போராட்டமா ஒரு பொலிட்டிக்கலா அதை எப்படி கொண்டு போனாருன்றது பெரிய கேள்வி. பரந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். ஒரு மூவ்மெண்டாட் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தான். ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு விஷயமோ ஒரு 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 பெரிய கிரைம் வந்துகிட்டு அரசியல் ஆகுறப்போ அதை வந்து ஒரு மூவ்மெண்டா எதிர்க்கட்சிகள் யாருமே எடுத்துட்டு போகல எடுத்துட்டு அப்படிங்கறத. போகல. அதான் அவங்களுக்கு வந்து அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லா விஷயங்களும் பிளஸ்ஸா இருக்கு. வழக்கம் போல யாராவது ஒரு நான் நடுவுல இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி அவங்க வரலாற்றுல யாராவது வந்து அவங்க அரசியல் வந்து ஒரு கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த விஷயமும் இப்ப நடக்குது. அதையும் தாண்டி அவங்க எப்போதுமே உழைப்பாங்க. அதுவுமே இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா காலகட்டத்திலுமே திமுகவுக்கு வந்து ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கும். களம் வந்து அவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க ஒரு நடிகரை. அவரே வந்து அவங்களுக்கு எதிராக வந்து களத்துல வந்து ஆட்சியே இல்லாம பண்ணிட்டு போயிடுவாரு. இன்னொருத்தர் இப்ப ஊட்டி ஒன்னா அண்ணன் தம்பியா வளர்ந்துருப்பாங்க, அவர் வந்து மைனாரிட்டி ஆட்சியா மாத்திட்டு போயிடுவாரு. இன்னொருத்தர் வந்து அதே மாதிரிதான் இப்ப உள்ள சூழ்நிலை. இப்ப நீங்க அதிமுகவை காட்டிலும் நான் வந்து விஜயோட வருகை ரொம்ப ஒரு நெருக்கடியா இருக்கு. நான் திமுக தான் பாக்குறேன். ஆமா. கண்டிப்பா திமுகவுக்கு தான் இருக்கிறத நான் பாக்குறேன். ஆமா, இதே வந்து 10 வருஷம் முன்னாடி எடுத்துட்டோம்னா 2016ல டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு. அதான் முக்கியமான டாபிக்காவும் மாறுச்சு. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமான டாபிக்ங்கிறது எந்த இல்ல கட்சியுமே எனக்கு வந்து ஆக்சுவலி அது focus ஒரு பண்ணல. அதிர்ச்சியா இருக்கு. நீங்க 2016லயுமே டாஸ்மாக் பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கான போராட்டங்கள் பெருசா இருந்துச்சு. இப்போ 2025ல ஒரு பெரிய சர்வே ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேலயும் பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான மக்களை நேரடியா சந்திச்சது. அதுலயும் மதுபோதையும் சரி, போதை கலாச்சாரம் தான் பெரிய குற்றச்சாட்டா சொல்லியிருந்தாங்க. இங்க அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருடைய தேர்தல் அறிக்கையும் வந்துருச்சு. யாருமே டாஸ்மாக் மூடுவேங்கிறத பத்தியோ இல்ல போதையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் பத்தியோ 2014ல ஜெயலலிதாவுக்கு எதுவுமே பெரிய இல்ல. நெருக்கடியே வந்துச்சு. ஆமா, ஜெயலலிதாவுக்கு ஆமா. படிப்படியா வந்து மதுக்கடையில உடைப்பேன் மூடுவேங்கிற அப்படின்னு அளவுக்கு சொல்லி கொண்டு தான் வந்தாங்க. குறைக்கவும் ஆனா அது செஞ்சாங்க ஒரு அவங்க. அது இல்ல. அது ஒரு இதா தான் ஆக்சுவலி இருக்கு. என்னன்னா அதிர்ச்சியா தான் இருக்கு. தமிழ்நாட்டோடைய ஒரு பெரிய பிரச்சனையே இங்க போதை தான். ஆமா. ஆனா அதை பத்தி எந்த கட்சியுமே அட்ரஸ் பண்ணலைங்கிறதே நமக்கான ஒரு பெரிய வேதனை தான். ஆமா. அது இல்ல தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம இருக்காங்களான்னு தெரியல, இல்ல இதை அட்ரஸ் பண்ண நமக்கான வாக்கு வங்கி செதறும் அந்த அதேதான். பாதிப்பு ஒரு இருக்கும். பெர்ஸ்பெக்டிவுமே கட்சிகளுக்கு வந்து இருக்கு. ஆனா எது எப்படியோ தமிழ்நாடு இந்த போதைங்கிற விஷயத்துல சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. ஏன்னா கண்கூடா நம்ம வந்து பார்த்தோம், பட்ட பகல்ல உச்சி வெயில்ல கூட்டமா நிக்கிறாங்க ம். பல ஏரியாக்கள்ல. 12 மணிக்கு காத்திருக்காங்க ஆமா. போய். 12 மணி 1 மணிக்கெல்லாம் போயிட்டு வேலைக்கே அவங்க போறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நாமக்கல் போன்ற ஏரியால ஒரு டீ கடையில நாங்க போறோம். டீ கடைக்கு போறப்ப டீ வாங்குறப்ப அங்க குடிச்சிட்டு இருக்காங்க தமிழர்கள். டீ வச்சு ஒப்பிடா சொல்லல, டீ வச்சிட்டு இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்தவர்.
அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அது பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு, வர்றாங்க, அது சைட் டிஷ்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. குடிச்சிட்டு போறாங்க. அதை வந்து வியாபாரமாக்குற இது அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஆட்கள் வந்து குடிச்சிட்டு உழைக்கிறது வந்து அது சீரழிக்கிறாங்களே குறைஞ்சு இது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா ரொம்ப வேதனையா வந்து இருக்கு. வெளிப்பட்டமா நம்ம பாக்குறப்போ, பொதுவா பாக்குறப்போ தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல முன்னேறி இருக்குது. ஆனா கீழ வந்து பேஸ் லெவல்ல இந்த மாதிரியான பிழைகள் இருக்கிறது வந்து ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு பாக்குறப்போ, ஒரு தரமான இளைஞர்களை வந்து நம்ம கொண்டு வராம போயிட்டோம்னா, இது மறுபடியும் அது பின்னோக்கி போறதற்கான ஒரு ஆமா, சூழலும் நிச்சயமா. இருக்குது. இன்னும் 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. அதுவும் குறிப்பா பல இளைஞர்கள் நம்ம அரசியல் படுவாங்க விஜய்னால நம்ம சொல்றோம். போதைக்கு அடிமையாகிறதுக்கான சூழல் நிறைய இருக்கு. நான் வந்து ஆண்கள் 40+ நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 35+ எடுத்துக்கிட்டீங்கன்னா டாஸ்மாக், அது கீழே எடுத்துட்டீங்கன்னா கஞ்சா. ஆமா, அது காவல்துறை மேல நம்ம சொல்றோம், பல இடங்கள்ல பிடிக்கிறாங்க. ஆனா புற்றீசல் மாதிரி அங்கங்க வந்துகிட்டே இருக்கிறப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? போதுமானதா இல்ல பல்வேறு அப்படிங்கிறது. விதமான காவல்துறை போதைகள் வந்துருச்சு அப்படின்றாங்க. இது மட்டும் இல்ல. ஆமா. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, Okay. நாங்க சர்வேக்கு போகும்போது ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடி எல்லாம் நான் ஒரு 40 வயது இருக்கும் அந்த நபருக்கு. அவர் சொல்லியிருந்தாரு. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ, நான் ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்போ, எங்க ஸ்கூல் வாசல்ல ஸ்கூல் விடுற நேரமும், ஸ்கூல் தொடங்குற அந்த நேரமும் பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்கும். சும்மா அந்த பஸ் ஸ்டாப்ப ஒட்டி ஒரு போலீஸ்காரரும், ஒரு டிரைவரும் சும்மா நின்னுகிட்டு இருப்பாங்க. நிப்பாங்க, எங்க ஸ்கூல்ல நிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 4:30, 5 மணி ஆன உடனே அப்படியே கிளம்பிருவாங்க அவங்க. அவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டெய்லி டியூட்டி சார்ட்லாம் போட்டு பண்ணணும்னு இல்ல. இது ஒரு ரெகுலராவே அந்த ஏரியால யார் இருக்கா? ஆனா இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல அப்படியான ஒரு நடைமுறையே இல்லாம போயிடுச்சு. எந்த ஸ்கூல் வாசல்லயும் போலீஸ்காரங்க அந்த அந்த டைம்ல வந்து நிக்கிறது இல்ல. நிறைய கிரைம்கள அங்க தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்துகிட்டு பதிவு பண்றாங்க. ஒரு பயத்த உருவாக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரியான சில எதார்த்தமான சில பேசிக் விஷயங்கள சரி பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இல்ல, இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. என்னன்னா, இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பொதுவா அந்த அறிவு வட்டத்துல டிஸ்கஸ் பண்ணப்படுது. களத்திலயுமே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் களத்துல எப்படி இருக்கு? மக்கள் வந்து அதுக்கு எதிரா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? எதிரா தான் இருக்காங்க. கோவம் இருக்கிற அவங்க அளவுக்கு வந்து இப்ப 81% வந்து சட்டம் ஒழுங்கு மோசம் தான் நம்மளோட சர்வே ரிசல்ட்ல வருது. ஆனா திமுக தான் ஆதரிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா கட்டமைப்பு, இவங்க யாரும் எதிர்க்க முடியாது, பணபலம் இருக்கு. விஜய் நான் சொன்னா கூட ஓகே, வேற வழி இல்ல. அது வந்து வாக்குகள்ல பெருசா இன்னொரு விஷயம், பிரதிபலிக்கிறது. யாரு விஜய்னோ இல்ல சீமானோ இல்ல வந்து அதிமுகனோ அங்க சொன்னாலும் கூட ஆட்சி அமைக்கிறது யாருன்னு கேட்டா திமுகன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்க வேண்டியது. நம்ம வந்து இப்ப 2 சாய்ஸ் நம்ம ரொம்ப தெளிவா வந்து கேட்டோம் நம்ம சர்வேல. உங்களோட சாய்ஸ் என்ன நம்ம வந்து கேட்டோம். அதுக்கு வந்து நிறைய பேர் விஜய்ங்க டிக் பண்ணாங்க. சரி, உங்க தொகுதியில யார் ஜெயிப்பான்னு கேட்டதுக்கு வந்து டிஎம்கே. அதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்னு வந்து தொகுதி மக்கள்கிட்ட அறிஞ்ச முகமா இருக்காங்க அதிமுக வேட்பாளர்கள். இன்னொன்னு வந்து பணபலம் இருக்கு. இன்னொன்னு உங்க பிரச்சார யுக்தி வந்து இருக்கு. எங்களோட சாய்ஸ் விஜயா இருந்தா கூட மக்கள் அறிஞ்ச முகமா கிடையாது. அவங்க பிரச்சாரத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி வரல. பெருசா வந்து கனெக்டும் ஆகலைங்க கூட. விஜய் கூட கனெக்ட் ஆயிருக்காரு. இல்லங்க, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சில பேர் வந்து நான் விஜய்க்கு போடுவேன், ஆனா இங்க ஜெயிக்க மாட்டாங்க, இங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பல பேர் இப்படியே சொல்லிக்கிட்டே போய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்துச்சு. இருக்கு. அதுவே இல்லாம வந்து கிடையாது. சரி, ஓகே. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம ரிசல்ட்ல நம்ம ஜூனியர் சர்வே இருக்கட்டும், இம்ப்ரூவ் சர்வே ஆகட்டும், அது திமுக வந்து முதலிடம் வந்து பிடிக்குது. அதை வந்து மறுக்க முடியாது. அவங்கதான் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய கூட்டணி ஆட்சியா இல்ல எப்படியான ஆட்சிங்கிறதுலாம். நீங்க சர்வே வந்து எடுத்தது ஏப்ரல் 13 வரைக்கும். ஆமா. நம்ம சர்வே எடுத்தது ஏப்ரல் 16 வரைக்கும். அதற்கு பிறகு பல யுக்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாக்களையும் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணப்பட்டுவாடா வந்து நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே தேர்தல் வந்து நிச்சயம் பிரதிபலிக்கலாம் போகுது. அது எது எப்படியோ நமக்கு மே 4 ரிசல்ட் வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 36 மணி நேரத்துல நம்ம வாக்குகளை போய் வந்து செலுத்த போறோம். அதுக்கெல்லாம் வந்து தயாரா இருங்க. இவையெல்லாம் முடிவு பண்ணி லைன்ல நிப்பாங்க. பக்கத்துல போயிருவாங்க. பல பேர் பாத்தியமான சூழலு இந்த எலெக்ஷன் வந்து அழுத்தும் போது மாத்திடுவாங்க. காமெடியா கூட ஒன்னு சொன்னாங்க. செங்கோட்டையனே உள்ள போய் ரெட்டலைக்கு போட்டு வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம சின்ன இல்ல வாக்கு கேட்கும் போது ரெட்டலைக்குன்னு கேட்டாரு. ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு வந்து நினைக்கிறோம். எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா களத்துல பார்த்ததை, ஃபீல்ட் ஒர்க் பண்ணதை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறோம். கலவையான ஒரு மனநிலை தான் மக்களோட மனநிலைன்றது. இதுதான் அப்படின்னு தீர்க்கமா சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். இதுவரை தமிழ்நாடு சந்திக்காத ஒரு பெரிய எலெக்ஷன் தான் வந்து இது. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து திமுக வேணா அதிமுக, அதிமுக வேணா திமுகன்னு தான் இருந்திருக்கும். மாற்றம்னு வந்தா கூட அது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணதில்லை. பட் இந்த முறை திமுக வேணா அதிமுக அப்படி போகல, அதிமுக வேணா திமுக அப்படி போகல. அதையும் தாண்டி ஒருத்தர் ரொம்ப முன்னணியில தான் இருக்காரு. ஓகே, நம்ம கருத்துக்களை எல்லார்ட்டையும் நம்ம மக்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டோம். வந்து பேசின எல்லாருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ.